வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு டைப் ஆஃப் அவல் உப்மா. நம்ம 3 டைப் அவல் உப்மாலாம் பார்த்துருக்கோம். இது ஒரு வெங்காயம் போட்டு ஒரு அவல் உப்மா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கெட்டி அவல் எடுத்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். கெட்டி அவல் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவாளுக்கு ஒரு டெக்னிக். இந்த வாட்டர் கொஞ்சம் நல்லா வார்ம் ஆட்டும். இது அதில் விட்டு அலசி கீழே கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா அப்படியே வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறி போயிடும் அவல் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது தண்ணி வார்மாக எடுத்து எவ்வளோ விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே நல்லா இந்த அவல் முங்குற அளவுக்கு விட்டுருங்கோ. இதை நல்லா வாஷ் பண்ணி கொட்டிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இந்த சுடுற தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியோடு வச்சுருக்கேன். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கோ. 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். இது சுடுற தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியோடு வச்சேன்னா கரெக்டாக ஊறிடும். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறது 2, இஞ்சி பொடியாக நறுக்கிறது 1 ஸ்பூன். இதில் வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிருக்கேன், அதை போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குங்கோ. பார்த்தீங்கன்னா இப்படி போல நல்லா வெந்துட்டு பாருங்கோ. இது வெந்துடுத்துன்னு சொல்லிட்டு ஊறிடுத்து. நல்லா தண்ணியே இல்லை, நம்ம விட்டு வச்சு இந்த தண்ணியெல்லாம் கூட அப்சர்வ் பண்ணி நிறுத்தும். இப்போ இந்த அவலை இந்த இதில் சேர்த்துடலாம். இந்த உப்புமாக்கு தேவையான உப்பு, ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா அது இதாக எடுத்து போல எடுத்து உப்புமா. இது உப்புமான்னு நினைக்காதீங்க, இது ஒரு டிஃபன். உப்புமான்னு யாராலும் சொன்னால் தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. கேட்டானா காந்தா போஹா அப்படின்னு சொல்லுங்க, ஸ்டைலிஷாக அதை ஒன்று சொல்கிறேன். ஸோ உப்புமா இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சாப்பிடுவா. காந்தா மீன்ஸ் ஒன்றும் இல்லை, வெங்காயம் சேர்ந்து அவல் உப்புமா, அவ்வளோதான். போஹானா அவல் உங்களுக்கு இல்லை, காந்தா போஹா அப்படி சொன்னேன்லாம் எல்லோரும் இது புது டிஷ் அப்படின்னு நினச்சி சாப்பிட்ருவா. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி. என்கிட்ட வறுத்த கடலை தான் கிடச்சிது, ஸோ நான் அதனால் அதை வறுக்கலை. உங்கள்கிட்ட பச்சை கடலையாக வச்சுருக்கேன் அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் சொட்டு எண்ணெய் விட்டு இதை வறுத்து எடுத்துன்னுட்டு கடைசியாக இந்த கிறிஸ்பான கடலையை போடுங்க. அதில் இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலும்பிச்சம்பழம் ஜூஸ் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் விட்டுறேன். அடுப்பை அணைச்சிட்டேன். ஸோ இந்த உப்புமா ரெடி. இது கெட்டி அவலில் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் மெல்லிஸ் அவல் வாங்கினீங்கன்னா அப்படியே உருவமே இல்லாமல் குழஞ்சி போயிடுவது. கெட்டி அவல் வாங்கிட்டு நீங்கள் அதில் பண்ணலாம் நிச்சயமாக. இந்த உப்புமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டானது, அதாவது காந்தா போகாவும் ரெடி ஆகிடுது. நிச்சயமாக எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.